guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ரொம்பவே ஆரோக்கியமான லட்டு தான் பார்க்க போறோம். சிவப்பு அவலையும் வேர்க்கடலையும் வச்சு ஆரோக்கியமான லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். சிவப்பு அவல், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, நெய். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். நீங்கள் வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட்டாக தான் எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்திரம் ஹீட் ஆயிருச்சு. நான் இதில் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரும், நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்தா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம தட்டில் கொட்டி இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம சிவப்பு அவலை நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சாச்சு. அந்த ஆறுற கேப்பில் நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கரலாம். எந்த கப்பில் நீங்கள் சிவப்பு அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அதே அளவு. இப்போ நான் 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் வேர்க்கடலை ஈக்குவலான குவான்டிட்டியில் தான் நம்ம எடுக்கணும். வேர்க்கடலையை நல்லா பேனில் ஹீட்டாக தான் இருக்குது, அதில் நம்ம போட்டுக்கரலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தோல் உறிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கரலாம். அடுப்பை மீடியம் இல்லை சிம்லேயே வச்சே வருங்க. இப்போ வறுபட்டுருச்சு நல்லா. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அவளை நம்ம வறுத்து ஆற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவு நல்லா பவுட்ரு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அவலை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வேர்க்கடலை 2ஆவது வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா ஆற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். இதை ஃபைனாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன். பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைங்க, கொரகொரப்பாக அரைங்க. வேர்க்கடலையை அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பல்ஸில் ஒரு 2 தடவை மட்டும் மிக்சியில் சுற்றிட்டு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் லட்டு சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதையும் இந்த பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போது அதே ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கேன். அதில் இப்போ தேங்காயை நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வறுக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கிறேன். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதுவும் 1 கப்பு தான். இதை நம்ம இதில் சேர்த்துக்கரலாம். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் நீங்கள் எடுக்கணும். 1 கப் வேர்க்கடலை போட்டோம், 1 கப் சிவப்பு அவல் சேர்த்தோம், அதே மாதிரி 1 கப் தேங்காய் துருவல். இது ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை. தேங்காயை ஓரளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வாரம் போல் ஸ்டோர் பண்ணி இந்த லட்டு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா தேங்காய் நெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு வச்சுக்கரலாம். ஆனால் நெய் ஊற்றி செய்யும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நாள் போல் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கரலாம். ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, அந்த ஈரப்பதம் போனால் போதும். இப்போ போயிடுச்சு. நம்ம இப்போ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தான் நம்ம வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கரலாம். ஹீட் ஆயிருச்சு. இப்போ நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக வேணும்னா உடச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது அளவெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் வெள்ளைப்பாகு காய்ச்சணும். அதுக்கு நான் வெல்லம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வேர்க்கடலையும் அவளும் நம்ம 1 கப் எடுத்தோம் இல்லையா, தேங்காய் துருவல் எல்லாமே அதே மாதிரி இதுவும் ஈக்குவல் குவான்டிட்டி தான். 1 கப் வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லம் தண்ணியில் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் எல்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். முந்திரி வறுத்த அதே பேன்லேயே நம்ம வடிகட்டிட்டு வெல்லத்தை சேர்த்துக்கரலாம். தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா இதிலே வந்துடும். நம்ம வறுத்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் உள்ள எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போலாம் எதுவும் ஸ்வீட்டுக்கு எப்போவும் சேர்க்குற மாதிரி சேர்த்துறாதீங்க, நான் வெல்லத்துலேயே உப்பு இருக்கும். அடுப்பை சிம்லேயே இல்லை மீடியம்லேயோ வச்சுக்கோங்க. நல்லா கட்டியாகணும், அந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கட்டியானதுக்கப்புறமா இதில் நம்ம நெய் சேர்த்துக்கரலாம். ரொம்பவும் சேர்க்க தேவையில்லை, 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மேலே தூவிக்கிறேன். இந்த ஏரியாவில் ஏலக்காய் பொடி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏலக்காயோட விதைகள் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸை எடுத்து 3 ஏலக்காயோட சீடு எடுத்து நல்லா இடிச்சிட்டு பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட்டுக்கு எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கிறலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஹெல்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிவப்பு அவலில் செய்கிறதுனால இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவே கூட இது கொடுத்து விடலாம். வாரத்தில் 2 இல்லை 3 முறை கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இது ரொம்ப நல்லது. நாங்கள் இப்போ ஆற வச்சதுக்கப்புறமா லட்டு பிடிச்சி மொத்தமாக நாங்கள் லட்டு செஞ்சாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்குறீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு வேர்க்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கரலாம். தாராளமாக அதுக்கடுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா இது தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.